Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஆல் இந்தியா கோட்டால ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனோட பார்ட் 2 வீடியோவில் ஒரு 6 காலேஜ் பார்க்கலாம். கேரளாவில் மொத்தம் 12 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாலக்காடு. முன்னாடியே நம்ம ஒரு 6 காலேஜ் பார்த்தாச்சு. பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அன்ரிசர்வ்டுக்கு ரவுண்ட் 1ல் 7403 ரேங்க்லேருந்து ரவுண்ட் 3ல் 13138 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 8872 ரேங்க்லேருந்து 23666 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரவுண்ட் 1ல் 15194லேருந்து ரவுண்ட் 3ல் 22994 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80410 ரேங்க்லேருந்து தேர்ட் ரவுண்டில் 1,18,369 ரேங்க் வரைக்கும் 2023ல் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,26,942லேருந்து 1,45,794 ரேங்க் வரைக்கும் பாலக்காட்டில் சீட் கிடச்சிருக்கு. கோட்டாயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல் 2287 வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு, ரவுண்ட் 3ல் 6284 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு ரவுண்ட் 1ல் 3991லேருந்து ரவுண்ட் 5ல் 22,715 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 11,683லேருந்து 20,012 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 51,286லேருந்து 1,00,1647 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,09,80 ரேங்க்லேருந்து 1,32,020 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா கோழிக்கோடில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 1391 ரேங்க்லேருந்து ரவுண்ட் 2ல் 324 ரேங்கோட சீட்டு முடிஞ்சு போச்சு. மோஸ்ட் வாண்டட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு ரவுண்ட் 1ல் 1921லேருந்து ரவுண்ட் 2ல் 2231 ரேங்கோட முடிஞ்சு போச்சு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10,352லேருந்து 19,477 ரேங்க் தேர்ட் ரவுண்டோட முடிஞ்சு போச்சு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 37,417 ரேங்கோட முடிஞ்சு போச்சு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 96,292லேருந்து 1,10,891 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அடுத்து திருவனந்தபுரமும் மோஸ்ட் வாண்டட் மெடிக்கல் காலேஜ். அன்ரிசர்வ்டுக்கு 1304 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு ரவுண்ட் 1ல். ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 2105லேருந்து 5119 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10,965லேருந்து 17,948 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 49,695லேருந்து 76,277 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93,021லேருந்து 1,17,901 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல் 2,590லேருந்து ரவுண்ட் 3ல் 7,335 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு ரவுண்ட் 1ல் 4,000, ரவுண்ட் 3ல் 7,705 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 12,837லேருந்து 21,761 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 61,535லேருந்து 1,26,650 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்க்கு 1,03,765லேருந்து 1,39,786 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. கடைசியாக ஆலப்புழாவில் அன்ரிசர்வ்டுக்கு 4,090லேருந்து 9,091 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 4,948லேருந்து 22,805 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 13,598லேருந்து 20,108 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 70,315லேருந்து 1,26,277 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்க்கு 1,16,985 ரேங்க்லேருந்து 1,25,266 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆல் காலேஜஸ்க்கு நம்ம ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் வைஸ் கட் ஆஃப் ரேங்க் பார்த்துருக்கோம். இதுதான் இந்த வருஷத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.